Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷனுக்குள்ள கூட நான் போகல. இந்த வீடியோல நான் டிரான்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் சொல்றேன். பிகாஸ் டிரான்ஸ்லேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெனட்டிக் கோட், டிஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆன பிறகு ரிபோசோமல் ஆர்என்ஏ அதை பத்தியெல்லாம் படிக்கணும். ஆனா இது ரொம்பவே முக்கியமான பார்ட் ஆஃப் திஸ் லெசன், புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாத காரணத்தினால தான் வைரஸ் பாடிக்கு வெளியே ஒரு நான் லிவிங்கா கன்சிடர் பண்றோம். ஒரு ஹோஸ்டுக்குள்ள வந்த பிறகு அதுக்கு உயிர் வருது. காரணம் என்னன்னா, அதால மல்டிப்ளை பண்ணிக்க முடியுது ஒரு ஹோஸ்ட் பாடிக்குள்ள. அப்ப அது லிவிங் என்டைட்டி. காரணம், அதுக்கு ஒரே ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் தான் இருக்கு. ஒண்ணு டிஎன்ஏ இல்ல ஆர்என்ஏ. 2ம் இருந்தா தான் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதனால ஒரு உயிராக கன்சிடர் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே 2 ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கணும். ரிபோசோம் கூடவே இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது புரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிற ஒரு அற்புதமான விஷயம் நடந்துரும். அப்படி என்ன அவ்ளோ முக்கியம் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆ ஆமா, நம்மளால எல்லா புரோட்டீனையுமே கடையில வாங்கி சாப்பிட முடியாது. நம்ம பாடியே எக்கச்சக்கமான தௌசண்ட்ஸ் ஆஃப் புரோட்டீன நம்ம பாடியே பிரிப்பேர் பண்ணுது. நீங்க சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற மசில்ல இருந்து, போன்ல இருந்து, விஷன்ல இருந்து, ஃபங்ஷனல் என்சைம்ஸ்ல இருந்து, ஹார்மோன்ஸ்ல இருந்து எல்லாமே புரோட்டீன் தான். இந்த புரோட்டீன ஃபார்ம் பண்றது எப்படின்னா, புரோட்டீன்ங்கிறதே ஒரு ஒரு பெரிய முத்து மாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முத்து முத்தா கோத்து ஒரு ஒரு முத்து மாலை. அந்த மாதிரி முத்து முத்தா இங்க கன்சிடர் ஆகுறது ஒரு அமினோ ஆசிட்ஸ். டிஃபரண்ட் அமினோ ஆசிட்ஸ் காம்பினேஷன்ல ஃபார்ம் ஆகுறது தான் ஒவ்வொரு புரோட்டீனும். என்னன்னா, இருக்கிற அமினோ ஆசிட் 20 அமினோ ஆசிட்ஸ் தான். அப்படியே கொஞ்சம் நம்ம பயோமாலிக்யூல்ஸ் லெசன கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கங்க. இந்த 20 அமினோ ஆசிட வச்சுக்கிட்டு, அது தௌசண்ட்ஸ் ஆஃப் புரோட்டீன ரெடி பண்ணுது ஒவ்வொரு லிவிங் சிஸ்டமும். அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்ப எவ்ளோ காம்ப்ளக்ஸான மேட்டரா இருக்கும். ஸோ நம்ம அ கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். இன்ட்ரஸ்டிங் ஆனதும் கூட, இம்பார்ட்டன்ட் ஆனதும் கூட. ஓகே. லெட் அஸ் கெட் இன்டு த டாபிக். டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸ்கிரிப்ட்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோம்னா எழுதுறது. யார் இங்க எழுதப் போறாங்க அப்படின்னா, டிஎன்ஏ குடுக்குற கமாண்ட்ல இருந்து ஒரு ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகப் போகுது. அதுதான் மெசஞ்சர் ஆர்என்ஏ. மொத்தமா ஃபார்ம் ஆகும் ப்ரோகாரியாட்ல. யூகாரியாட்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ப்ரோகாரியாட்க்கும், யூகாரியாட்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு இத இந்த அ சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றது யாருன்னா, சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப். ஒரு லைஃப்னா இத சுத்தி தான் போகுது அப்படின்னு சொன்னது பிரான்சிஸ் கிரிக். என்ன சொல்றாருன்னா, ஒரு டிஎன்ஏல இருந்து ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. அதுல இருந்து அப்படியே ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. இந்த பார்ட்ட தான் நாம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பார்ட்ட தான் நாம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ டிஎன்ஏல இருந்து மெசஞ்சர் ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. ஓகே. இதுக்குள்ள வர முக்கியமான ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரிபோசோம். அப்புறம் சைட்டோபிளாசம்ல சுத்திக்கிட்டு இருக்கிற ரிபோசோமும், டிஆர்என்ஏவும் உள்ள வந்து புரோட்டீன் சிந்தசிஸ நடத்தி குடுக்குது. இப்ப நாம பார்ப்போம். The process of copying genetic information from one strand of the DNA into RNA is termed as transcription. இங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஒன் ஸ்ட்ராண்ட் 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்டும் அட் அ டைம்ல புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாது. பண்ணினா அது பெரிய குழப்பத்துல வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி இருக்கு. இதுதான் ஒரு ஸ்ட்ராண்ட். டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்ட். இது 3 பிரைம், இத 5 பிரைம் வச்சுக்குவோம். இன்னொரு ஸ்ட்ராண்ட் இது. இத வந்து 3 பிரைம், இங்க 5 பிரைம்னு வச்சுக்குவோம். இப்போ இங்க ஏ, சி, ஜி, சி, டி, டி, சி, ஜி, ஜி, ஏ இப்படி வச்சுக்கலாம். இங்க ஏன்னா டி, சினா ஜி, இங்க சி, ஜி, ஏ, ஏ, ஜி, சி, சி அண்ட் டி. திஸ் இஸ் டிஎன்ஏ. இந்த பார்ட் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ. இதுல மெசஞ்சர் ஆர்என்ஏ எப்பவுமே இப்போ ஒரு 5 பிரைம்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ இதுல ஒரு கோடு இப்போ ஃபார்ம் ஆக போகுது. இதுதான் மெசஞ்சர் ஆர்என்ஏ. இவங்க தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ.
இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏல இப்போ இங்க 5 பிரைம், இங்க 3 பிரைம். இப்போ ஏன்னா டி வராது. ஏன்னா தைமின் கிடையாது ஆர்என்ஏல. யுராசில் இருக்கு. அதுக்கப்புறம் சினா இங்க மீதி எல்லா கோடும் அதே மாதிரி தான் வரும். இங்க ஜி, டீனா ஏ, ஏ, ஜி, சி, சி, ஏன்னா டி கிடையாது. அதுக்கு பதில் யுராசில். திஸ் இஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த கோடும் இங்க ரெடி பண்ணுது அப்படின்னு சொன்னா, பின்னாடி குழப்பம் வந்துரும். இது புரோட்டீன் சிந்தசிஸ் ஒரு புரோட்டீனும், இது ஒரு புரோட்டீனும் சிந்தசிஸ் பண்ணி குழப்பம். அப்படி இல்லையா? இந்த 2 ஆர்என்ஏவும் சேர்ந்து டபுள் ஸ்ட்ராண்டடா மாறுனாலும் குழப்பம். ஸோ, ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டுமே புரோட்டீன் சிந்தசிஸ்க்குள்ள போகுது. அதுதான் இங்க one strand of the DNA into RNA is termed as transcription. Here also, the principle of complementarity governs the process of transcription, except the adenosine complement now forms base pair with uracil instead of thymine. So, இங்க பாருங்க, இதுவுமே complementary தான். இதுக்கான காம்ப்ளிமெண்டரி தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ. என்ன ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏல டி இருக்கு. இந்த இடத்துல யுராசில் இருக்கு. அதுதான் இங்க சொல்ல வராங்க. யுராசில் instead of thymine. However, unlike in the process of replication which once set in, the total DNA of an organism gets duplicated. In transcription, only a segment of DNA and only one of the strand is copied into RNA. ஸோ இதுவுமே ரெப்ளிகேஷன் மாதிரியாக இருந்தாலும் என்டையர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்குள்ள போகுது. ஆனா இங்க ஒரு செக்மெண்ட் தான் போகுது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் பாயிண்ட், அதுல 2 டாட்டர் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு ஸ்ட்ராண்ட் தான் ஃபார்ம் ஆகுது. This necessitates defining the boundaries that would demarcate the regions and the strand of DNA that would be transcribed. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா பவுண்டரி வச்சிருக்கு. ஏன்னா, ஒரு ஸ்ட்ராண்ட் தான் ஃபார்ம் ஆனா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். 2ம் ஃபார்ம் ஆனா குழப்பம் வரும். குழப்பத்தை அவாய்ட் பண்ண தான் இது நடக்குது. Why both the strands are not copied during transcription? As the simple answer, first, if both the strands act as template, they would code for RNA molecule with different sequences. ஓகேவா? ரெண்டுமே பண்ணா different protein synthesis நடந்துரும். Remember, complementarity does not mean identical. Identical-ஆ இல்ல, அதுல இருக்கிற கோடுக்கு இது வரப்போகுது. And in turn, if they code for protein, the sequence of amino acid in the protein would be different. So, இப்போ இங்க for example, இது UGC அப்படிங்கிறது ஒரு particular amino acid. GAAங்கிறது ஒரு particular amino acid. GCCங்கிறது ஒரு particular amino acid. So, இங்க நீங்க எடுத்தீங்கன்னா, இங்க Tனா இப்போ இங்க A வந்துரும். இங்க Gனா இங்க C வரும். இங்க G வரும். ACG அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பர்ட்டிகுலர் அமினோ ஆசிடா மாறிடும். ஸோ இந்த கோடுக்கான அமினோ ஆசிடாக இது இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் புரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் குழப்பத்துக்குள்ள போயிடும். அந்த குழப்பங்களை அவாய்ட் பண்றதுக்காகவே தான் எப்பொழுதுமே ஒரே ஒரு பக்கமே இந்த புரோட்டீன் சிந்தசிஸ், தட் இஸ் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டுமே புரோட்டீன் சிந்தசிஸ்க்குள்ள உள்ள வருது. அதை தான் இவங்க சொல்றாங்க இங்க. ஓகே, ஸோ குழப்பம் அவாய்ட் பண்ண. அண்ட் இந்த யூஜிசிக்கு என்ன கோடு, இந்த யூஜிசிக்கு என்ன அமினோ ஆசிடு, அந்த ஏசிஜிக்கு என்ன அமினோ ஆசிட், அது எல்லாத்தையும் நம்ம ஜெனட்டிக் கோடுக்குள்ள வரும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போவே உங்களுக்கு அப்படி வேணும்னா ஜஸ்ட் லைக் தட் ஐ டெல் யூஜிசி அப்படின்னு சொன்னா சிஸ்டின் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிஸ்டைன் அப்படின்னு சொன்னா ஏசிஜி என்ன வரும்? த்ரியோனின். யா, இட் இஸ் 309 அப்படின்னு ஞாபகம். ஸோ இங்க பாருங்க, சிஸ்டீன் மாறுது, இங்க 309 ஆயிடுச்சு. ஸோ என்ன தேவையோ அது ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அந்த குழப்பங்கள் அவாய்ட் ஆகிறதுக்கு தான் ஒரு ஸ்ட்ராண்டு. காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொன்னா இது ஐடென்டிக்கலா வரப்போறது இல்லை, இதுக்கு என்ன இருக்கோ அது வரப்போகுது. அதுதான் இங்க சொல்றாங்க. ரிமெம்பர், காம்ப்ளிமெண்டாரிட்டி டஸ் நாட் மீன் ஐடென்டிக்கல். அண்ட் இன் டர்ன், இஃப் தே கோட் ஃபார் புரோட்டீன், த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இன் த புரோட்டீன் வுட் பி டிஃபரெண்ட். இங்க சிஸ்டீன் வந்திருக்கு, இங்க த்ரியோனின் வந்திருக்கு. இப்போ அடுத்த கோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஏஏ அப்படின்னு சொன்னா என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் குளுட்டாமிக் ஆசிட். ஓகே, இதுல வந்து குளுட்டாமிக் ஆசிட். இப்போ இங்க ஜிஏஏனா இங்க சி யூ
அப்படின்னு சொன்னா, CUU என்ன குடுக்கும்? CUU லெட் மீ திங்க். ஐ திங்க் திஸ் இஸ் லியூசின். ஓகே. யாஹ்! திஸ் இஸ் லியூசின். பார்த்தீங்கன்னா, இங்க குளுட்டாமிக் ஆசிட், சிஸ்டின் குளுட்டாமிக் ஆசிட் இங்க த்ரியோனின் அண்ட் லியூசினா மாறிடுச்சு. டோட்டலா மாறிடுது இல்லையா? அதுதான் இங்க சொல்றது. தே ஆர் நாட் ஐடென்டிக்கல் அண்ட் இன் டர்ன் இஃப் தே கோட் ஃபார் புரோட்டீன், தி சீக்வென்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இன் த புரோட்டீன் வுட் பி டிஃபரெண்ட். ஸோ கோட் இதே இந்த 2 ஸ்ட்ராண்டுக்குமான காம்ப்ளிமென்டாரிட்டி குடுக்கும்போது வேற வேற புரோட்டீனா மாறிடுது. வேற வேற அமினோ ஆசிடா மாறிடுது. And this would complicate the genetic information transfer machinery compulsory-யா. இப்போ threonine வந்து leucine, isoleucine அப்படின்னு போயிட்டே இருக்கிற ஒரு particular thing could make a different enzyme. இந்த composition வேற different enzyme ஃபார்ம் பண்ணும். protein machinery-யே மாறிடும். Second, the two RNA molecule if produced simultaneously would be complementary to each other. இது first குழப்பம் வந்துரும். அதுல வேற புரோட்டீன், இதுல வேற புரோட்டீன் வந்துரும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, 2 டிஃபரெண்ட் ஆர்என்ஏவும் சேர்ந்து டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏவாக மாற சான்சஸ் இருக்கு. Molecule if produced simultaneously would be complementary to each other, hence would form a double stranded RNA. Okay, this would prevent RNA from being translated into protein and the exercise of transcription would become a futile one. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்காக அது மெனக்கெடுது இல்லையா ஒரு டிஎன்ஏ, அதுவே ஒரு வேஸ்ட் ப்ராசஸா முடிஞ்சிடும். அதனால தான் ஒரு ஸ்ட்ராண்டு புரோட்டீன் சிந்தசிஸ்குள்ள வருது, தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வருது. ஓகே, இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட், ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும்னா யாரெல்லாம் இருக்காங்க? The transcription unit in DNA is defined primarily by the 3 regions in the DNA: a promoter, the structural gene, a terminator. ஒரு ப்ரமோட்டார் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படியே எக்ஸ்டென்ஷனுக்கு, அதுக்கப்புறம் புரோட்டீன் நம்ம தேவையான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரோட்டீன் வந்து 1ல இருந்து ஒரு 60 அமினோ ஆசிட் இருக்குதுன்னா 60 அமினோ ஆசிட். ஸோ இப்போ இங்கே 1ல ஆரம்பிச்சு 60 அமினோ ஆசிட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ UGCல ஆரம்பிச்சு GAAல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. சிஸ்டின்ல ஆரம்பிச்சு குளுட்டாமிக் ஆசிட்ல முடியுதுன்னா இது ஃபர்ஸ்ட் எப்பவுமே வரா மாதிரி மெட் வந்துடும். இது முடிஞ்ச உடனே கடைசியா டெர்மினேட் ஆகணும். டெர்மினேட்டார் கோட்ஸ், டெர்மினேட்டிங் கோட்ஸ் 3 பேர் இருப்பாங்க. ஸ்டாப் கோடான்ஸ், UAA, UGA, UAG 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த டெர்மினேட்டார் சீக்வென்ஸுக்கு யார் உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரோ ஃபேக்டர் ஒரு ஆள் வந்து ஓகே இது முடிய போகுது, இத்தனை கோடு வந்தாச்சு, இந்த கோடு வரும்போது இது முடியும் அப்படின்னு ஒரு சிக்னல் பாயிண்ட்டை போடுறது. ஸோ இப்போ பார்ப்போம் இந்த 3 என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு. There is a convention in defining the 2 strands of the DNA in the structural gene of a transcription unit. இப்போ ஒரு சின்ன வார்த்தைகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஜீன் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா டிஎன்ஏ தானே இருக்கு. இப்போ டிஎன்ஏக்குள்ள ஜீன் இருக்கு, பேஸ் பேர் இருக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இருக்கு. இப்பெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஜீனை ஒரு ஜீன்னா அது நிறைய வேலை பண்ணுது. மியூட்டேட் பண்ணுது, ரீகம்பைன் பண்ணுது, அப்புறமா ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, யூகேரியாட்டிக் செல்ல அது ஸ்பிளிட் ஆகுது. ஸோ நிறைய வார்த்தைகளால அந்த ஜீனையே மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதுல ஒரு வார்த்தை சிஸ்ட்ரான். சிஸ்ட்ரான் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ ஜீன். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மியூட்டான் அப்படின்னு சொன்னா மியூட்டேட் ஆகுது இல்லையா, மியூட்டேஷனல் யூனிட். எந்த ஜீன்ல சேஞ்ச் ஆகுதோ அதை மியூட்டேஷனல் யூனிட்னா மியூட்டான் சொல்றாங்க. ரெக்கான் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்றாங்க. ரீகம்பினேஷன் நடக்குது இல்லையா, ரீகம்பைன்டு யூனிட். எதுலெல்லாம் ரீகாம்பினேஷன் நடக்குதோ அதை ரெக்கான் சொல்றாங்க. இப்போ எக்ஸான் யூகேரியாட்ல ஃபங்க்ஷனல் பார்ட் ஆஃப் அ புரோட்டீன் சிந்தசிஸ். அது எதெல்லாம் புரோட்டீன் சிந்தசிஸ்ல வருதோ அது எல்லாமே எக்ஸான். ஓகே, புரோட்டீன் சிந்தசிஸ். இதெல்லாம் ஒரு டேர்ம் தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரான். இன்ட்ரான்னா நாட் இன்வால்வ்ட் இன் புரோட்டீன் சிந்தசிஸ். இதெல்லாம் ஸ்ப்ளைஸ் பண்ணி எடுத்துரும். நாட் இன்வால்வ்ட் இன் புரோட்டீன் சிந்தசிஸ். புரியுதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்டு. அதுதான் இங்க there is a convention in defining 2 strands of the DNA. இதுல இது என்ன கன்வென்ஷனலா இது எப்படி டேர்மை யூஸ் பண்றாங்கன்னா, இங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
இங்க இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கோடு இருக்கு இல்லையா? இந்த ப்ளூ கோடுக்கு மேல தான் இப்போ நம்ம மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆக போகுது. திஸ் இஸ் கோயிங் டூ பி அ மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே. திஸ் இஸ் த மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஆனா, இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணும்போது இங்க 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம்க்கு வரப்போகுது. யார்னா, இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் இப்ப போன பேஜ்ல போட்ட மாதிரி இங்க ஏ, டி, சி, ஜி, ஜி, சி, டி, டி, ஏ, ஏ, சி, ஜி, ஜி, சி, சி, டி, டி இப்படின்னு போட்டுட்டே போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனுக்கு காம்ப்ளிமெண்டரி இங்க இருக்கான். திஸ் 2 ஃபெலோஸ் ஆர் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். இப்போ இங்க ஏக்கு வந்து இங்க டி, ஏ, ஜி, சி, சி, ஜி இங்க டி போட்டிருக்கேன். ஏ, ஏ, டி, டி, ஜி, சி, சி, ஜி, ஜி, ஏ, ஏ இப்படி போட்டாச்சு. இப்போ இந்த கோடு 3 பிரைம் ப்ளூ கோடுல இருந்து ஃபார்ம் ஆக போறது தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஆனா இந்த கோடுக்கு காம்ப்ளிமெண்டரி. ஸோ இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏக்கு இவன் டெம்ப்ளேட்டா இருக்கான். ஓகே. இந்த டெம்ப்ளேட்க்கு இவன் காம்ப்ளிமெண்டரியும், அவனும் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொன்னா குழப்பம் வரும். ஸோ, இவன் கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ, இங்க குடுக்கப்போற அத்தனை டிஸ்கிரிப்ஷனும் கோடிங் ஸ்ட்ராண்ட வச்சு தான் டிஸ்கிரைப் பண்ண போறாங்க. அதுதான் கொஞ்சம் லைட்டா குழப்புற மாரி இருக்கும். Since the two strands have opposite polarity and the DNA dependent RNA polymerase also catalyst the polymerization in only one direction. ஒரு direction நோக்கி தான் போயிட்டு இருக்கும். That is 5 prime to 3 prime. The strand that has the polarity 3 to 5 prime act as a template. பார்த்துக்குங்க. இங்க 3 primeல இருந்து 5 primeக்கு போற DNA strand template act பண்ணுது and is also referred as template strand. The other strand which has the polarity 5 prime to 3 prime and the sequence same as RNA. RNAக்கு இருக்க மாதிரி சீக்வன்ஸ் இதுல இருக்கும். ஆனா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏன்னா நம்ம இங்க என்ன எழுத போறோம் அப்படின்னா, இங்க டி இருக்காது. யூ எழுதுவோம். டீனா ஏ, சினா ஜி, சி சி, ஜி, டீனா ஏ ஏ அண்ட் டிடிக்கு மட்டும் யூ யூ மீதி எல்லாமே அப்படியே இங்க என்ன இருக்கோ அதே தான் நம்ம எழுத போறோம். ஓகே. ஸோ இங்க டீனா ஏ ஏ வரப்போகுது. ஓகே. ஸோ இப்போ போன பேஜ்ல சொன்ன அதே கதை தான். The other strand which has the polarity 5 prime to 3 prime and the sequence same as RNA except thymine at the place of uracil. ஸோ இங்க uracil இருக்கு. இங்க அதுக்கு பதில் thymine இருக்கு. is displaced during transcription. அது மட்டும் மாறும். Strangely, the strand which does not code for anything is referred as a coding strand. இந்த green colorல இருக்கிறது coding strand ஆகவும். All the reference point while defining a transcription unit is made with coding. So, இப்போ என்னெல்லாம் அவங்க describe பண்ண போறாங்களோ, அதெல்லாம் coding strand வச்சு தான் mention பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இங்க கொடுத்துட்டாங்க. All the reference point while defining a transcription unit is made with coding strand. To explain the point, a hypothetical sequence from the transcription unit is represented below. இங்க பாருங்க. Can you now write the sequence of RNA transcribed from the above DNA? So, இப்போ இந்த strand, இது template strand, இது coding strand. இப்போ template strandக்கு மேல தான் messenger RNA ஃபார்ம் ஆகுது. அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம இங்க A அப்படின்னு சொன்னா U, T னா A, C, G, U, A, CG, UA, CG, UA, CG, UA, CG, UA, CG. ஸோ இப்போ இதுதான் மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஓகே எழுதியாச்சு. வித் 5 பிரைம் இங்க 3 பிரைம் இங்க. ஓகே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ப்ரமோட்டார் அண்ட் டெர்மினேட்டார் ஃபிளாங்க் த ஸ்ட்ரக்சரல் ஜீன். என்னன்னா இங்க பாருங்க இந்த ஏரியால ப்ரமோட்டார் சீக்வன்ஸ் இருக்கு. ஐ யூஸ் டிஃபரெண்ட் கலர். இப்படி யூஸ் பண்ணுவோம். சி திஸ் இஸ் த ப்ரமோட்டார் சீக்வன்ஸ். ஓகே. இங்க ப்ரமோட்டார் எழுதியிருக்கு, இங்க டெர்மினேட்டார் எழுதியிருக்கு. ஸோ ப்ரமோட்டாரும் டெர்மினேட்டாருக்கும் நடுவில் ஃபிளாங்கிங் மீன்ஸ் பக்கவாட்டுகள் 2 பக்கமும் சாண்ட்விச்னு கூட வச்சுக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒருத்தர் ப்ரமோட்டார் ஒருத்தர் டெர்மினேட்டார் நடுவில் தெர் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ஜீன்.
And in a transcription unitல இது இருக்கு. The promoter is said to be located towards 5 prime. And ஏன்னா இப்ப இவங்க சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை எல்லாமே கோடிங் ஸ்டாண்டை வச்சு தான் மென்ஷன் பண்ண போறாங்க பார்த்துக்கங்க. All the references point while defining a transcription unit is made with coding strand. கோடிங் ஸ்டாண்டை வச்சு தான் இந்த transcription unit பத்தியே பேச போறாங்க. அப்படின்னா the promoter is said to be located towards 5 end. ஸோ இங்க பாருங்க கோடிங் ஸ்ட்ராண்ட் 5 பக்கத்துல ப்ரமோட்டார் இருக்கு upstream of the structural gene. The reference is made with respect to the polarity of the coding strand. இங்கேயும் உங்களுக்கு குழப்பம் வராம இருக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 5 prime கிட்ட இருக்கு. It is a DNA sequence that provide binding site for RNA பாலிமரேஸ். ஸோ இங்க டிஎன்ஏ கிட்ட ஆர்என்ஏ பாலிமரேஸ் வரப்போகுது. டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இவங்க தான் இப்போ உங்களுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க காயில. And it is the presence of promoter in the transcription unit that also defines the template and coding strands. இது coding strand, இது template strand. By switching its position with the terminator, the definition of coding and template strand could be reversed. So by switching its position with the terminatorக்கு வரும்போது திரும்பவும் இங்க பாத்தீங்கன்னா 3 prime கிட்ட terminator இருக்கு. கோடிங் ஸ்டாண்டை வச்சு சொல்வாங்க. The terminator is located towards 3 prime end downstream of the coding strand and is usually defined the end of the process of transcription. Transcription முடிகிற ஸ்டேஜ் தான் அந்த terminator. அதுதான் அந்த 3 கோட்ஸ்ல ஒரு கோட் வரும். There are additional regulatory sequences that may be present further upstream and downstream to the promoter. So additional regulatory sequences that may be present தேவைப்பட்டா அது எப்படி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதோ கட் பண்றதோ அதை பொறுத்து. Some of the properties of these sequences shall be discussed while dealing with the regulation of gene expression. Regulation of gene expression என்ன பொறுத்த வரைக்கும் ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுமா. இப்போ உனக்கு ஒரு அரிப்பே வருது, அரிக்குது ஏன்னா உள்ள ஏதோ ஒரு புரோட்டீன் உனக்கு செட் ஆகி வரல. ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஃபினோடிபிக்கலா அதை எக்ஸ்பிரஸ் பண்றது தான் இங்க நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ உள்ள நடக்கிற ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொன்னாலே உன் உடம்புல நடக்கிற விஷயங்கள் தானே. அது ஃபினோடிபிக்கலா அது மெண்டேலியன் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்பதான் அது ஜெனட்டிக் மெட்டீரியலா நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த யூனிட்டை பத்தி சொன்னது. அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் த ஜீன். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் த ஜீன்குள்ள என்ன சொல்றாங்க பார்க்கலாம். A gene is defined as the functional unit of inheritance. நமக்கு தெரியும். Though there is no ambiguity that the genes are located on the DNA, see though there is no ambiguity, சந்தேகமற்று நமக்கு தெரியுது ஜீன்ஸ் யாருக்குள்ள எதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா டிஎன்ஏக்குள்ள இருக்கிறதுங்கிறது சந்தேகமற நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், குழப்பமே இல்லாமல். இட் இஸ் டிஃபிகல்ட் டு லிட்ரலி சே டிஃபைன் அ ஜீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ். நமக்கு நல்லா தெரியும் ஜீன் டிஎன்ஏக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு கரெக்டா தெரியும். இருந்தாலும் டிஎன்ஏ சீக்வன்ஸை வச்சு எப்படி நம்ம ஜீனை டிஸ்கிரைப் பண்றதுங்கிறது கொஞ்சம் குழப்பமான விஷயமே. The DNA sequence coding for tRNA or rRNA molecule also define gene. ஸோ புரியுதுங்களா? இப்போ ஜீனுங்கிறது டிஎன்ஏக்குள்ள இருக்கிறதே நல்லா தெரிந்தாலும் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா கம்பல்சரியா எல்லா டிஎன்ஏ சீக்வன்ஸும் ஜீனா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ரீசன் என்னன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ் டிஆர்என்ஏவை கோட் பண்ணுது, ஆர்ஆர்என்ஏவையும் கோட் பண்ணுது. தட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் a gene. புரியும். ஓகே. However, by defining a cistron, இப்போ நாங்க எழுதினேன், as a segment of DNA coding for polypeptide. Okay. The structural gene in a transcriptional unit could be said to be monocistronic. ஒரே ஒரு யூனிட் இருந்தா மோனோசிஸ்ட்ரானிக். யூகாரியோட்ஸ்ல மோஸ்ட்லி மோனோசிஸ்ட்ரானிக் and polycistronic mostly in bacteria are prokaryotes. So prokaryotல polycistronic நிறைய structural functional item ஓடிட்டு இருக்கு. eukaryotல single structural gene. In eukaryotes, the monocistronic structural gene have interrupted coding sequences. The genes in eukaryotes are split genes. ஏன் ஸ்பிளிட் அப்படின்னு சொன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளோ பெரிய கோட்ஸ் இருக்கு, இது இவ்வளவும் டிஎன்ஏ கோடுன்னு வச்சுக்கோங்க. ஒன் சேக்.
See, this is the sequence. Okay. இப்ப இப்படி போகுது. இதுதான் வந்து ஒரு ஒரு குரோமோசோமல் அப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு ஜீன் சீக்வென்ஸ். இப்போ இதுக்குள்ள இப்ப பின்னாடி நம்ம படிப்போம் இது ஆக்சுவலி. வரும். நான் இங்கவே ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துறேன். இது ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவன், ஓகே, இவன், அப்புறம் இவன், இவன் 3 பேர் மட்டும் தான். நான் பக்கத்துல ஏன்னா நான் அத்தன சீக்வென்ஸ் எழுத முடியாது. இப்போ இவங்க 3 பேர் மட்டும் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண போறாங்கன்னா, இவங்க பேரு எக்ஸான். ஸோ இங்க இந்த செட் எல்லாம் இங்க பிஓ, சி, டி, எஃப் எல்லாம் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, அவங்கலாம் இன்ட்ரான். ஸோ இந்த எக்ஸான் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது. ஓகே. இந்த எக்ஸான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து, இப்போ 3 பேர இப்ப தனியா பிரிச்சாச்சு. இப்போ இவங்க தான் யூகேரியாட்ல மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ இவன் ஏ, இவன் இ, இவன் ஜி. So this fellow is exon going to it act like a messenger RNA. This is what கட் பண்ணி எடுக்கிறது இல்லையா, அதனால தான் இங்க யூகேரியாட்ல ஸ்பிளிட் ஜீன் சொல்றது. The coding sequences or expressed sequences are defined as exons. Okay, the exons are said to be those sequences that appear in mature or processed RNA. Okay, இப்போ நல்ல ப்ராசஸ் ஆன மெச்சூர் மெசஞ்சர் RNAல இவன் இருப்பான். கட் பண்ணியது இதெல்லாம் ப்ரீமெச்சூர்டு. The exons are interrupted by introns. Introns or intervening sequences do not appear in mature or processed RNA. So இங்க அவன் இல்லை. இவன் mature RNAல அவன் இல்லை. The split gene arrangement further complicates the definition of a gene in terms of DNA segment. அப்போ இப்போ இங்க வேலை செய்யாதவனை எல்லாம் நம்ம ஜீன்னு சொல்லும்போது திருப்பி இவனு டிஎன்ஏ சீக்வென்ஸ் தானே. அதனால இப்போ டிஎன்ஏக்குள்ள ஜீன் தான் இருக்குதுன்னு சொன்னாலும் ஒவ்வொரு விஷயம் ஒன்னொன்னு பண்றதுனால தான் நான் போன பேஜ்லயே கொடுத்தேன். சிஸ்ட்ரான், மியூட்டான், ரெக்கான், எக்ஸான், இன்ட்ரான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. ஓகே. இந்த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்டால இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அப்ப டிஎன்ஏ என்னதான் பண்ணுதுன்னா எல்லா வேலையும் பண்ணுது அது. ஓகே. Inheritance of a character is also affected by promoter and regulatory sequences of a structural gene. So any character which is நம்ம எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா, நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வர ஜீன், அதுவும் affected by promoter and regulatory sequence of a structure. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமும் இதனால நடக்கிறது. And sometimes the regulatory sequence are loosely defined as regulatory gene, even though these sequences do not code for any RNA or protein. So இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, ரெகுலேட்டரி சீக்வென்ஸ் ரெகுலேட்டர் நம்ம படிப்போம், இப்போ லாக்ஓப்ரான்ல படிப்போம். சில நேரங்களில் இதுவுமே நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணுது. லூஸ்லி டிஃபைன்ட் அஸ் ரெகுலேட்டரி ஜீன் அப்படின்னா என்னன்னா, இப்படி பண்றோம், இதுவுமே டிஎன்ஏ தான், இதுதான் இதுவும் ஜீனுலாம் சொல்ல முடியாது. அதுல அது எதுவுமே பண்ணலினாலும், தோ தே டோன்ட் சீக்வென்ஸ் ஃபார் எனி கோட், அது எதுவும் பண்ணலினாலும், that is also involving in protein synthesis or expression, உன்னோட ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இருக்கிறதுனால. இங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்கன்னா, நம்ம ஜென்ரலா ஜீனுனா டிஎன்ஏ தான் இருக்கு. ஆனா அந்த இந்த ஜீன் இங்க ஒரு மாதிரி வேலை செய்யுது இல்லையா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம ஆர்என்ஏ டைப்ஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பார்க்க போறோம். In bacteria, there are 3 major types RNA: messenger RNA, tRNA, and rRNA, ribosomal RNA. All 3 RNAs are needed to synthesize a protein in a cell. 3 RNAவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதுக்கு. பிகாஸ் tRNA தான் அடாப்டர் மாலிகுலா இங்க வேலை செய்யுது. The messenger RNA provides the template. tRNA brings amino acids and read the genetic code. மெசஞ்சர் RNA தான் உங்களுக்கு டெம்ப்ளேட்டா இருக்கு. tRNA தான் உங்களுக்கு அடாப்டர் மாலிகுலா இருக்கு. And rRNA plays structural and catalytic role during translation. So இப்போ rRNA ரிபோசோமல் RNA எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 85% வரைக்கும் அதுதான் நிறைய இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து தான் ரிபோசோமை ஃபார்ம் பண்ணுது. சில புரோட்டீன்ஸோட சேர்ந்து தான் ரிபோசோம் எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. முக்கியமான ஆளும் கூட அவங்க. There is a single DNA dependent RNA polymerase. இது ரொம்ப முக்கியம். இந்த DNA dependent RNA polymerase வந்தாதான் அப்படியே எக்ஸ்டென்ஷன் நடக்கும். That catalyzes transcription of all types of RNA in bacteria. ஸோ பாக்டீரியால இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் எல்லா விதமான ஆர்என்ஏவை ரெடி பண்றதுக்கு உதவுது. RNA polymerase binds to promoter and initiate
RNA polymerase bind to promoter and initiate transcription. It uses nucleoside triphosphate. இது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப எனர்ஜி தேவைப்படும் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு. அங்கே RNA polymerase இனிஷியேட் பண்ணாலும் அங்க இனிஷியேட்டிங் ஃபேக்டரா சிக்மா ஃபேக்டர்னு ஒரு ஆளு இருக்காங்க. ஓகே, இதுக்கெல்லாம் எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, அதுக்கு இங்க நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் ஆஸ் அ சப்ஸ்ட்ரேட் and polymerizes in a template dependent fashion following the rule of complementarity. இப்போ நம்ம எப்படி போட்டோம், ஒரு ஸ்ட்ராண்ட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ராண்டை ரெடி பண்ணோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுது. ஆனால் என்னன்னா இங்கே இனிஷியேட் பண்ணுற இப்போ பாலிமரேஸ் இனிஷியேட் பண்ணது அதை அட்டாச் பண்ண இடத்துல சிக்மா ஃபேக்டர்னு ஒரு ஆள் உள்ள வந்து இஸ் கேரிங் ஆன் த ப்ரோட்டீன் ஸ்டார்டிங் த protein synthesis. It somehow also facilitate opening of the helix and continuous elongation. இப்போ இப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் டிஎன்ஏ தானே நம்ம இதுக்குள்ள இப்படி இருக்கு. திஸ் இஸ் த டிஎன்ஏ ஆஃப் ப்ரோகாரியாட் இப்படி இருக்கு. இப்போ ஒரு இடத்துல அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இன் சம்ஹவ் ஒன்லி இட் சம்ஹவ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட் ஓப்பனிங் ஆஃப் த ஹெலிக்ஸ் அண்ட் கண்டினியூஸ். ஸோ இங்கே ஏதாவது ஒரு இடத்துல இவனை இப்போ ஸ்பிளிட் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறது. ஒன்லி a short stretch of RNA remains bound to the enzyme. கொஞ்சம் தான் என்சைமோட அட்டாச் ஆயிருக்கு. Once the polymerase reaches the terminator region, the nascent RNA falls off. So also the RNA polymerase இப்போ என்னன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல the entire sequence has gone. ஓகே, இப்படி போடுவோம். ஓகே, this is a circular RNA. இப்போ இப்படி இருக்கு, நான் இப்படி போடுறேன். அப்பதான் இங்க கலைக்கும்போது ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிருச்சு. கட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல புரோட்டீன் சிந்தசிஸ் நடந்துகிட்டு இருக்கு. தட் இஸ் இப்படி போயிட்டு இருக்கு. புரோட்டீன் சிந்தசிஸ் இப்படி போயிட்டு இருக்கு. தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே டெர்மினேட்டார் சீக்வென்ஸ் வந்து முடிஞ்ச உடனே திஸ் வில் ஃபால். ஓகே, அதுதான் இங்க சொல்றாங்க. Bound to the enzyme, once the polymerase reaches the terminator region, the nascent RNA falls. இப்போ ஃபார்ம் ஆன புது RNA falls off. So also the RNA polymerase முடிஞ்சிருச்சு ஒர்க். This results in termination of transcription. So இது முடிஞ்ச உடனே டெர்மினேட்டார் சீக்வென்ஸா இங்க ரோ ஃபேக்டர்னு ஒன்று வரும். ஓகே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. An intriguing question is that how is the RNA polymerase is able to catalyze all the three steps, which is initiation. ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, RNA polymerase அவ்வளோ பெரிய ஆளா, அவன் எப்படி இனிஷியேட் பண்றான், இலாங்கேட் பண்றான் அண்ட் ஆல்சோ டெர்மினேட்டும் பண்றான் இல்லையா. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. The RNA polymerase is only capable of catalyzing the process of elongation. அவன் பண்ண போறது என்னன்னா ஒன்லி இலாங்கேஷன். இட் அசோசியேட் டிரான்சியன்ட்லி, கொஞ்ச நேரம் அவன் யாரோட அசோசியேட் பண்ணியிருக்கான்னா இனிஷியேட்டிங் ஃபேக்டர், தட் இஸ் சிக்மா ஃபேக்டர். ஓகே, சிக்மா ஃபேக்டரோட கொஞ்ச நேரம் தான் அவன் ஜஸ்ட் வந்து காணாம போயிடுறான். யார, சிக்மா ஃபேக்டர் ஆரம்பிச்சு வச்சுட்டு. அதே மாதிரி முடிகிற நேரத்துல ரோ ஃபேக்டர் வந்து இவனை காணாமல் அவன் வேலையை பண்ணிட்டு ரோ ஃபேக்டர் உள்ள வந்து இவன் உள்ள வெளியே போயிடுவான். இவனோட வேலை கிடையாது. ஸோ ரோ ஃபேக்டர் ஃபார் டெர்மினேஷன் டு இனிஷியேட் த டெர்மினேட் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி. அசோசியேஷன் வித் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆல்டர் த ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் த RNA polymerase டு எய்தர் இனிஷியேட் ஆர் டெர்மினேட். ஸோ RNA polymerase தான் எல்லா வேலையும் பண்ணாலும் அவனோட முக்கியமான வேலை என்னன்னா இலாங்கேஷன். ஓகே, ஸோ அப்படி டச் பண்ணிட்டு ஆரம்பிக்க அவன் டச் பண்ணோடனே சிக்மா ஃபேக்டர் வந்துடுது. முடிய நேரத்தில் இவன் டச் பண்ணும்போது டெர்மினேட்டிங் ஃபேக்டர் ரோ ஃபேக்டர் வந்துடுது, ப்ராசஸை முடிச்சுது. In bacteria, since the messenger RNA does not require any processing to become active, and also since transcription and translation takes place in the same compartment, there is no separation of cytosol and nucleus in bacteria. Many times the translation can begin much before the messenger RNA is fully transcribed. Consequently, the transcription and translation can be coupled in bacteria. So in the paragraph நான் அப்படியே explain பண்றேன். See, for example, this is the bacterial cell. Okay,
திஸ் இஸ் த பாக்டீரியல் செல். இதுக்குள்ள இப்போ டிஎன்ஏ இருக்கு. இப்படி இருக்கு. நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த இன்சிபியன்ட் டிஎன்ஏ. ஓகே. ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனமான டிஎன்ஏ. இங்க நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்ல மாட்டோம். நியூக்ளியாய்டு பிகாஸ் தெர் இஸ் நோ நியூக்ளியார் மெம்பரேன். அதுதான் பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இப்படி வந்துகிட்டே இருக்கு. டிரான்ஸ்கிரைப் ஆகி இப்போ வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கும்போதே டிரான்ஸ்லேஷன் ஏன்னா இது தாண்டி வரல. ஓகே. அதாவது நியூக்ளியஸை தாண்டி சைட்டோபிளாசம்க்கு வரல. ஸோ இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்துகிட்டே இருக்கும்போதே பக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் படாஃபட்டு நடந்துக்கு. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் as well as translation occur simultaneously. அது ஒரு கிரேட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகாரியாட்க்கும் யூகாரியாட்க்கும். நம்பர் 1. நம்பர் 2, சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் ஒண்ணா கலந்து இருக்கு இங்க. இன் கேஸ் ஆஃப் யூகாரியாட்ல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? எக்ஸான், இன்ட்ரான்னு அங்க பிரிச்சு எக்ஸான மட்டும் அனுப்பணும். ஸோ அதுதான் ப்ராசஸிங். அந்த ப்ராசஸிங்லாம் இதுல இல்ல. ஸோ மெசஞ்சர் ஆர்என்ஏ டஸ் நாட் ரிக்வயர் எனி ப்ராசஸிங். என்னன்னா எக்ஸான், என்ட்ரான் பிரிக்கிற ப்ராசஸ்லாம் இல்ல. ஸோ கிடுகிடுன்னு அது பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் பண்ணும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே பண்ணும். இதுக்குள்ள இதுல யூகாரியாட்டிக் இதுல 1 செகண்ட்ல பண்ற அமௌண்ட் கம்மி. நம்ம டிரான்ஸ்லேஷன் வரும்போது குடுக்குறேன். ஓகே. ஸோ ஆல்சோ சின்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த சேம் கம்பார்ட்மெண்ட். இப்போ மொத்தமா ஒரே கம்பார்ட்மெண்ட் தானே இருக்கு. அதனால இங்க நியூக்ளியோபிளாசம், சைட்டோபிளாசம்லாம் பிரியாததுனால கிடுகிடுன்னு 2ம் அட் அ டைம்ல நடந்துட்டு போகுது. ஓகே. கான்சிக்வென்ட்லி த டிரான்ஸ்கிரிப்ஷன் கேன் பி கப்பிள்ட் இன் பாக்டீரியா. ஒரே டைம்ல நடந்துருச்சு. இன் யூகாரியாட் there are 2 additional complexities. 2 additional இதெல்லாம் இல்லாம அடிஷனலா என்ன இருக்குன்னா there are at least 3 RNA polymerases in the nucleus. In addition to the RNA polymerase found in the organelles. இப்ப பாத்தீங்கன்னா RNA polymeraseங்கிற ஒரு விஷயம் ஆர்கனல்ஸ்ல இருக்கு. இருந்தாலும் 3 different RNA polymerases in the nucleus குள்ள இருக்கு. ஓகேவா? There is a clear-cut division of labor. The RNA polymerase 1 என்ன பண்ணுது? அங்க பாத்தீங்கன்னா RNA polymerases ஜெனரலா கொடுத்துட்டா. இங்க RNA polymerase 1 transcribe rRNA, ribosomal RNAs transcribe பண்ணுது. அடுத்தது that is 28S, 18S, 5.8S. இதெல்லாம் எக்ஸாம் கொஸ்டின் very important. ஓகே. இத பண்ணுது. RNA polymerase 3 is responsible for transcription. 2 கூட இல்ல இது. And transcription of tRNA, sRNA. Okay. 5S RNA, small RNA and this snRNA, small nuclear RNAs. இதெல்லாம் 3 பண்ணுது. The RNA polymerase 2 transcribe precursor of messenger RNA. messenger RNA ஃபார்ம் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு precursor வரும். அத பண்றது RNA polymerase 2. The heterogeneous nuclear RNA. இவனா HNRNAன்னு சொல்றோம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் இங்க ஹெட்டிரோஜீனஸ்னு ஒரு டேர்ம் குடுக்குறாங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் இப்படி பார்க்குறோம். இது டிஎன்ஏ, இது ஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்க. இதுல நமக்கு ஜிசி, ஜிசி, சிசி, ஜிஜிசி. அப்போ இங்க சிஜி, சிஜி, ஜிஜிசி, ஜிஜி இப்படி இருக்கு. இது டிஎன்ஏ. ஓகே. இப்போ நான் இங்க ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏவ வரையறேன். இப்ப மெசேஜர் ஆர்என்ஏ வரைஞ்சா இப்ப என்ன மாற்றம் தெரிய போகுது? ஒண்ணுமே தெரிய போதில்ல இல்லையா? இங்க இருக்கிற அதே கோட் தான் இங்க வரப்போகுது. ஏன்னா, இங்க ஏ இருந்தா தான் டீக்கு பதில் யூ இருந்தா நம்ம கண்டுபிடிப்போம். இல்லன்னா ஒண்ணுமே இல்லையே. குழப்பமா அப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட 2 ஒரே மாரி தானே இருக்கு. இதே கோட்ஸ் தான் இங்கேயும் வரும். இங்க எங்கே நமக்கு டீயும், யூவும் அங்க மிஸ்பிளேஸ் ஆகலைன்னா, தட் இஸ் அங்க டீக்கு பதில் இங்க யூ ரீப்ளேஸ் பண்ணலைன்னா, நம்மளால இத கண்டே பிடிக்க முடியாது. இது மெசஞ்சர் ஆர்என்ஏ தான் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ராண்ட். அதனால தான் இங்க the RNA polymerase 2 transcribe precursor of messenger RNA ரெடி பண்ணி the heterogeneous, அதனால தான் இது heterogeneous nuclear RNA அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டுட்? ஒரு குழப்பம் அவாய்ட் பண்றதுக்காக. ஓகே. ஸோ 3 different RNAs, RNA 1, RNA 2, polymerase 1, RNA polymerase 1, RNA polymerase 2 and RNA polymerase 3. இந்த 1 என்ன பண்ணுதுன்னா, அதோ இதை ரெடி பண்ணுது. And 3 responsible for tRNA production, transcription of tRNA, srRNA,
சாரி 5 SrRNA and snRNA, small nuclear RNAs இவன் ரெடி பண்றான். And polymerase 2 is a precursor of messenger RNA. இவன் தான் முக்கியமா messenger RNA ஃபார்ம் பண்றதுக்குள்ள வந்தாச்சு. ஓகே, the heterogeneous nuclear RNA. அடுத்தது, the second complexity is that the primary transcript contain both the exon and the intron. நம்ம முதலே சொல்லியாச்சு, and are non-functional. Introns are non-functional. Hence it is, இங்க எழுதிடலாம். Okay, hence it is subjected to the process called splicing. Splicing na இப்ப கட் பண்ண போறாங்க, where the introns are removed and exons are joined in a defined order. hnRNA undergoes additional processing called capping and tailing. Capping அப்படின்னு சொன்னா மெத்தில் குவானசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு ஒரு ஆள் உள்ள வருவாங்க. ஓகே, இதோ இருக்கு மெத்தில் guanosine triphosphate. நான் அந்த பிக்சர்ல போய் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை படிச்சுட்டு. In capping, an unusual nucleotide methyl guanosine triphosphate is added to the 5' end. எந்த எண்ட்ல மெத்தில் குவானசைன் ஜாயின் ஆகுதுன்னு கேட்டா அது தெரியணும். Of hnRNA. In tailing, adenylate residues, adenine சொல்லிட்டு ஒரு 200 to 300 adenine would be added. இது பேர் polyadenylation அப்படின்னு கூட சொல்லுவோம். Okay, or added in the 3' end in a template independent manner. It is a fully processed hnRNA now called messenger RNA. இப்போ heteronuclear RNA மாறி மெசஞ்சர் ஆர்என்ஏவா இப்போ நம்ம இதுதான் இப்போ ப்ரீவியஸ்ல வந்து இம்மெச்சூர் அதை ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்கும்போது அதை நம்ம ஆர்என்ஏ ப்ரீ மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு நம்ம அதை சொல்கிறோம். இப்போ அதை ஃபுல்லி ஃபார்ம்டு மெச்சூர் மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ இங்கே pre-messenger, sorry, one sec. What is this? Yeah, pre-messenger RNA will be converted into mature messenger RNA. So இந்த mature messenger RNA தான் இப்போ சைட்டோபிளாசம்க்கு வந்து ஓகே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைட்டோபிளாசம் வந்த பிறகு there is a translation process. So இந்த மெச்சுரேஷன் ஃபார்மேஷன், அதாவது இந்த ப்ராசஸிங் எல்லாம் நியூக்ளியஸ்குள்ள நடக்கும். ஓகே, ஸோ நியூக்ளியோ பிளாசம்குள்ள நடக்கும், இது சைட்டோபிளாசம்ல நடக்குது. Now this transported, so here it is fully processed hnRNA now called messenger RNA that is transported out of the nucleus for translation. The significance of such a complexity is now beginning to be understood. இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்குதுலாம் இப்போதான் புரிய வந்திருக்கு. The split gene arrangement represent probably an ancient feature of the genome. நம்ம இது இங்கே நிறுத்துவோம். இப்போ பிக்சரில் போய் இந்த பேராகிராஃப்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நான் இந்த பேராகிராஃப்க்கு வரேன். இங்கே பாருங்க, இப்போ this is the double stranded DNA. This is eukaryotic. See, process of transcription in eukaryote. இதில் ஒரு செட்ல இருந்து இப்போ ஆரம்பிக்குது. இங்கே டார்க் ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் இருக்கு. இந்த எல்லோ கலர் எல்லாம் எக்ஸான், ஓகே, அண்ட் ஆரஞ்சு எல்லாம் இன்ட்ரான். பார்த்துக்கோங்க, 5' and 3'. இப்போ மெத்தில் குவானசைன் இங்கே பாருங்க, மெத்தில் குவானசைன் 3p இருக்கு, ட்ரைபாஸ்பேட். இதுதான் கேப்பிங், இங்கே வந்து அட்டாச் ஆயிருக்கு. கேப்பிங்கிற ஒரு விஷயம், மெத்தில் குவானசைன் ட்ரைபாஸ்பேட் இருக்கா. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸானை இன்ட்ரான்ல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே இருந்து அப்படியே இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சி, இங்கே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சு. ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அடினைன் ஒரு 200 to 300 போயிட்டே இருக்கு. அதுதான் இங்கே பாலி அடினிலேஷன். அங்கே மென்ஷன் பண்ணல, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. இங்கே அடினைலேஷன் கொடுத்தாச்சு, இங்கே கேப்பிங். ஸோ திஸ் கேப்ஸ் வந்தாச்சு, கேப் இருக்கு, டெய்ல் இருக்கு. ஓகே, இப்போ இது திஸ் இஸ் த எக்ஸான், திஸ் இஸ் த மெசஞ்சர் ஆர்என்ஏ. இந்த செட்டோட வர்றதுக்கு பேரு ஃபுல்லி மெச்சூர் மெசஞ்சர் ஆர்என்ஏ. இங்கே ப்ரீ மெசஞ்சர் ஆர்என்ஏல இருந்து மெச்சூர் மெசஞ்சர் ஆர்என்ஏவா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது சைட்டோபிளாசம்க்கு வந்து டிரான்ஸ்லேஷனுக்குள்ள போக போகுது. ஓகே, ஸோ த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் சச் காம்ப்ளெக்சிட்டி இஸ் நவ் பிகினிங் டு பி அண்டர்ஸ்டுட். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு இப்போதான் புரியுது. த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் ப்ராபப்ளி அன் ஏன்ஷியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஜீனோம். ஏன் இந்த ஸ்பிளிட் ஜீன் டாக்ஸ் ஸ்டார்டட்
எப்படி இந்த மெசெஞ்சர் ஆர்என்ஏ இந்த ஆர்என்ஏ தான் ஓல்டஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே வந்தாங்கல்ல. இப்போ இப்போ தான் இந்த ஸ்ப்ளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது எப்படி வந்திருக்கும்? எப்படி இது ஏன்ஷியன்ட்டா இருந்திருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. The split gene arrangement represent probably an ancient feature of the genome. The presence of introns is reminiscent of antiquity. இந்த இன்ட்ரான் ஏன் எப்படின்னா ஆதி காலத்துல ஆதி காலத்துல ரொம்ப 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 பல பில்லியன் இயர்களுக்கு முன்னாடி எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கலாம். இப்போ காலப்போக்குல ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் ஜீன் சீக்வென்ஸ் தான் ஒர்க் ஆகுது. அதனால ஒர்க் ஆகாத மிச்சம்லாம் தான் அப்படியே நிக்குது. அது பழமையா நின்னுட்டு இருக்கு. அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ப்ளைசிங் ரெப்ரசன்ட் த டாமினன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ வேர்ல்ட். கரெக்ட்டா ஆர்என்ஏ கட் பண்ணி எடுக்குது இல்லையா? தட் இஸ் வாட் ஸ்ப்ளைசிங் இம்பார்ட்டன்ஸ். அதுல தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இன் ரீசென்ட் டைம், த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ஆர்என்ஏ டிபெண்டன்ட் ப்ராசஸஸ் இன் அ லிவிங் சிஸ்டம் ஹேவ் அஸ்யூம்ட் மோர் இம்பார்ட்டன்ஸ். நெறைய பார்க்கலாம் நீங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்போ இன்னைக்குமே கூட ஏன்னா இப்போ எய்ட்ஸ்ங்கிறதே ஒரு ஆர்என்ஏ வைரஸ் தான். எய்ட்ஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சா அவங்களுக்கு நோபல் அவார்டு போகாதா? அந்த மாதிரி நிறைய ஆர்என்ஏ ஒர்க்குக்கு நிறைய நோபல் அவார்டு போயிருக்கும். ரீசன் என்னன்னா, இதுதானே புரோட்டீன் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு வருது, எடுத்துக்கிட்டு வருது. ஸோ இதில என்ன சேஞ்சஸ் வருது? யாரெல்லாம் உள்ள வரல? இந்த ரிப்பேரிங் ஒர்க்ல என்ன நடக்குது? இந்த என்ட்ரான்ஸ் எப்படி செல்ல ரிப்பேர் பண்ணுது? நமக்கு அந்த கேப் மாறுன அந்த 3.4லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? டிஎன்ஏல அந்த சேஞ்ச் எல்லாம் வராம இது எப்படி பார்த்துக்குது? அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலா படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது அவ்ளோ இம்பார்ட்டன்ஸும் கூட. தட் இஸ் அது பிகாஸ் ஆர்என்ஏ வேர்ல்டு இது ஆதி காலத்துல இருந்தால், காலப்போக்குல ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக ஜெனடிக் மெட்டீரியலா டிஎன்ஏ வந்தாலும், ஈவன் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்டோர் ஹவுஸா தான் ஜீன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் டிஎன்ஏவே தவிர, டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஆர்என்ஏவ தான் நேச்சர் செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இதோட நான் இன்னைக்கு இந்த வீடியோவ முடிக்கிறேன். பிகாஸ் ஜெனடிக் கோட நம்ம தனியா படிப்போம். அது ரொம்ப ஒரு பெருசு. அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு டிஆர்என்ஏ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு வில் மூவ் ஆன் டு த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து டிரான்ஸ்லேஷனுக்கு போவோம். ஓகே. வித் திஸ் ஐல் புட் அ ஸ்டாப். கொஞ்சம் டீட்டெயிலா படிங்க. அந்த கோடிங்கும், டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கும் குழப்பம் வராம பார்த்துக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.